விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற வளவனூர். விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்க ஊர் வந்து வளவனூர். இங்க ஒரு ஃபீடர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க தெருவில் வந்து சுமாரா ஒரு 10க்கு மேற்பட்ட தெருநாய்கள் இருக்கு. அவங்க அதுக்கு ஃபீட் பண்ணிட்டும் இருந்திருக்காங்க. ஸோ அங்க வந்து கோழிகள் வளர்க்குறேன், பறவைகள் வளர்க்குறேன் அப்படின்ற பேர்ல ஒரு கும்பல் இருக்கு. அவனுங்க என்ன பண்றானுங்கன்னாவா, அங்க இருக்கிற எல்லா நாய்களுக்கும் விஷம் வச்சு கொண்டிருக்கானுங்க. நாட் ஓன்லி ஃபார் தெருநாய்கள், அங்க இருக்க பூனை, எல்லா பறவைகளுக்கும், ஐ மீன் இவனுங்க வளர்க்குறத தவிர மற்ற எல்லா தெருவுல இருக்க அனிமல்ஸுக்கும் விஷம் வச்சு கொண்டுட்டானுங்க. இவனுங்க மேல எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணப்படும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு ஃபோன் போட்டு அவங்க அப்பாக்கோ அவங்க அப்பாக்கோ இருக்க வந்து யாரோ நான் அட்வொகேட் பேசுறேன், கேஸை வந்து வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறது. எங்க சைட்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணி கேட்டா இல்ல நாங்க எதுவும் பண்ணல, நாங்க அது மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருந்திருக்கு. இப்போ அவங்க தெருவுல பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு தெருநாயும் இல்ல, மொத்தமா விஷம் வச்சு வேணுங்க கொண்டுட்டானுங்க. ஸோ இந்த கேஸ் ஒரு வழியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நளினி மேம் காதுக்கும் போயிருக்கு, பிஎஃப்ஏ அவங்களோட தமிழ்நாடு ஹெட்டுக்கும். ஸோ அவங்களும் ஃபோன் போட்டு பேசியிருக்காங்க. அவங்களோட முயற்சியின் விளைவு தான் அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டது. ஸோ நேத்தும் வந்து அவங்களுக்கு வந்து திடீர்னு ஃபோன் போட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் பேசியிருக்காரு. ஸோ ஃபோன் பண்ணி நாங்கள் கேட்டப்போ இல்லை நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம், இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவரும் ஜகா வாங்கிட்டார். இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே இவனுங்க வந்து அங்க கோழி விலங்குகள் தான், பறவைகள் தான் அவனுங்க வளர்க்குறானுங்களா, இல்லை கஞ்சா செடி கொக்கின் மாதிரி ஏதாவது ட்ரக்ஸை எதுவும் கடத்துறானுங்களா, இல்லை வந்து ஆர்கன்ஸை திருடி விற்கிறானுங்களா? அது எதுக்கு இந்த வேலை? தெருநாய்களே அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான்னா அவன் வந்து பயங்கரமா உள்ள ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்றான். நாளைக்கு இதே மாதிரி தான் மிருகங்களை கொல்றவன் மனிதர்களையும் விஷம் வச்சவன் கொல்லுவான். அப்போ கூட இந்த சட்டமும் சரி காவல் அதிகாரிகளும் சரி பார்த்துட்டு பேசாம தான் இருப்பீங்களா அப்படின்றது கேள்வி. இந்த மாதிரி கொலை செய்யலாம் அப்படின்ற சிசிடிவி ஃபுட்டேஜோட ஆதாரங்கள் கிடைச்சா உடனடியா இம்மீடியட்டா அவனுங்க மேல ஆக்ஷன் எடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடூரமான செயல்கள் செய்கிற இந்த கொடூரமான மிருகங்கள் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். இது யாருக்கும் இது வரைக்கும் தெரியலை. அதனாலதான் இவனுக்கு இவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்குது. காரணம் இவனுங்க வந்து இது வந்து வெளியில யாருக்கும் தெரியலை. ஸோ நம்ம மூலமா அது முதல் முறையா வெளில தெரியுது அப்படின்றது எனக்கு இது ஆதங்கம், கோபம் எல்லாம் தர அவனுக்கு அவ்வளவு கோபம். அவ்வளவுதான், கோபத்தோட வெளிப்பாடு தான். அதை நான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம வெளியில சொல்லிடலாம் அப்படின்னு. ஸோ இவனை மாதிரி இருக்கிறவனுங்க ஒரு கொரோனா வைரஸை விட ஆபத்தான ஒரு மனிதர்கள்லாம் இவனுங்க வெளியில சுத்துறது மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இதே வேலையா நாளைக்கு இவனுங்க மனிதர்களுக்கு பார்க்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு நீங்க என்ன ஒரு சாட்சி? 6 மாசத்து குட்டி எல்லாம் விஷம் வச்சு கொண்டிருக்காங்க. இவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அதெல்லாம் பாக்குறப்போ.